ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் முட்டை கலக்கி வித் இட்லி அண்டு சுவையான சிக்கன் குழம்பு தாங்க. ஈவினிங் டிஃபனாக இது செஞ்சுருந்தேன். எங்கள் ஊரில் நல்ல மழை. அப்போ இது செஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சுருப்பீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சத பீஸாக ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. ஒன்றோ ரெண்டோ எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. அதை நீங்கள் முடிஞ்சால் பிச்சு போட்டுக்கோங்க கையில், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை அப்படியே போட்டு காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி அடிச்சுக்கோங்க. நல்லா உப்பு அந்த குழம்பு எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் நான் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. பொடி பொடியாக வெட்டி வச்சு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதையும் நல்லா இது கூட அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு சூடான தோசைக்கல்ல இந்த அப்படியே ஊற்றி எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தால் சுவையான முட்டை சிக்கன் கலக்கி ரெடிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு. சும்மா ஒரு ஆம்லேட் நீங்கள் சாப்பிட்றக்கும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பீஸ் இதில் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பீஸ் நீங்கள் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட முட்டை கலக்கியோட சூடான இட்லி மற்றும் சிக்கன் குழம்புங்க. ஈவினிங் டிஃபன் தயாராக இருக்குது. இது தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி முட்டை கலக்கி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.